ஒரு காலத்தில் பச்சை பசுமையால் சூழப்பட்ட அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சாந்திபுரம். சாந்திபுரம் கிராமத்தில் மரங்கள் காற்றோடு ஆடின. பறவைகள் இனிமையாக பாடின. மக்கள் எல்லோரும் அன்போடும் ஒற்றுமையோடும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வயது 10. கண்ணனுக்கு எப்போதும் நிறைய கேள்விகள். ஏன், எப்படி, எதற்கு? ஆனா ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. யாரையும் முழுசா புரிஞ்சுக்காம உடனே தீர்ப்பு சொல்லிடுவான். அவனோட அம்மா அடிக்கடி சொல்வார், கண்ணா, ஒருத்தர பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவனோட மனசையும் புரிஞ்சுக்கோ. கண்ணன் சும்மா சிரிச்சுக்கிட்டு அத பெருசா எடுத்துக்க மாட்டான். ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பெரிய பழைய ஆலமரம். அதில் நிறைய பறவைகள். அந்த நேரம் ஒரு காக்கை ஒரு குயிலோட உணவை எடுத்துக்கிச்சு. கண்ணன் உடனே சொன்னான், இந்த காக்கை ரொம்ப கெட்டது. அப்போ மெதுவான குரலில் ஒரு வயதான ஆந்தை சொன்னது, கண்ணா, முழு கதையையும் தெரிஞ்சுக்காம தீர்ப்பு சொல்லாதே. ஆந்தை மெதுமாக சொன்னது, அந்த காக்கைக்கு இன்னைக்கு உணவே கிடைக்கலை. அதனோட குட்டி பசியால அழுது கொண்டிருக்கு. கண்ணனுக்கு மனசுக்குள்ள சின்ன வெட்கம். நான் தவறா நினைச்சிட்டேனே. அடுத்த நாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன். பெயர் முத்து. பழைய உடைகள், சின்ன தயக்கம். சில குழந்தைகள் சிரித்தாங்க. கண்ணனும் நினைத்தான், இவன் நம்மோடு சேரமாட்டான். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு கடினமான கேள்வி கேட்டார். யாருக்கும் பதில் தெரியலை. அப்போ மெதுவா முத்து கையை உயர்த்தினான். அவன் சொன்ன பதில் மிக சரி. ஆசிரியர் சிரித்து கூறினார், ரொம்ப நன்றாக செய்தாய் முத்து. அந்த நாளுக்குப் பிறகு கண்ணன் முத்துவை நன்றாக பார்த்தான். இடைவேளையில் கேட்டான், நீ எங்கிருந்து வந்தாய்? முத்து மெதுவாக சொன்னான், என்னோட அப்பா விவசாயி. மழை இல்லாம பயிர் கெட்டுப் போச்சு. கண்ணனோட மனசு அந்த நொடியிலேயே மாறுச்சு. நான் அவனை தவறா நினைச்சிட்டேனே. அந்த நாளிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்கள். ஒரு வருடம் மழை பெய்யலை. குளங்கள் வறண்டன. வயல்கள் காய்ந்தன. மக்கள் எல்லோரும் கவலையில். கண்ணன் தாத்தா சொன்னார், ஒருத்தர் தனியா இருந்தா பலவீனம். எல்லாரும் சேர்ந்து இருந்தா அதுவே பலம். கண்ணன், முத்து, மற்ற குழந்தைகள் சேர்ந்து முடிவு செய்தார்கள். குளங்களை சுத்தம் செய்தார்கள். மரக்கன்றுகள் நட்டார்கள். முதலில் பெரியவர்கள் சிரித்தார்கள். பிறகு அவர்களும் சேர்ந்தார்கள். நாட்கள் கழிந்தது. முதல் மழை மெதுவாக விழுந்தது. குளங்கள் நிரம்பின. மரங்கள் பச்சை பிடித்தது. சாந்திபுரம் மீண்டும் சிரித்தது. ஆலமரத்தடியில் ஆந்தை கேட்டது, கண்ணா, இப்போ நீ என்ன கற்றுக்கொண்டாய்? கண்ணன் சிரித்தான், யாரையும் உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. மனசு நல்லா இருந்தா உலகமே அழகுதான். அன்பு, கருணை, ஒற்றுமை இவையெல்லாம் இருந்தா இந்த உலகம் கண்டிப்பா அழகாகும். மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனசே உண்மையான நல்ல மனசு.